நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் நடக்கும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் பேச பேச்சு எல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேச பேச்சு எல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தேவனே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே கூட நம்மளோடு கூட பேசுவாராக. ஆராதனை வேளையில தேவன் நிச்சயமா என்ன பண்றாரு? இடைப்பட்டார். என்னுடைய தேவ செய்திக்கு அது எப்படியா இருக்கு? ஒத்ததா இருக்கிறது. தேவன் உறுதிப்படுத்துகிறார் சில காரியங்களை. உறுதிப்படுத்துறதுனால என்ன பண்ணுறேன்? ஒரே மனசெல்லாம் எப்பவுமே பதட்டமாக இருக்காது. சில காரியங்களை பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறா சொல்லிடக்கூடாதுன்றதுனால தேவ வார்த்தை இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனத்தோடு எடுக்கணும். ஏதோ ஏனோ தானோ வந்தீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லிடக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. ஒரு முறை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கூட்டமாக சொல்லக்கூடாது, குறைத்தலும் என்ன பண்ணக்கூடாது. இது என்னுடைய இஷ்டத்திற்கு நிற்கிற இடம் இல்லை. அதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதுக்கு நிறைய இடம் வெளியே இருக்குது. இது தேவ சுத்தமாய் தேவ சத்தம் கேட்டு அது வாயிலிருந்து என்ன பண்ணும்? பிறக்கணும். அப்போ தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? பண்படுத்துகிறாரு, பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். சரி, ஒரு வார்த்தைக்கு நேராக எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? கை காட்டுங்க. எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? சரி, ஏஞ்சல் நீ பெற்றிருக்கியா பரிசுத்த ஆவி? வெரி குட். சரி சரி, பெற்றீங்கள? இங்கே யாராவது தூக்குனீங்களாப்பா கையை? நான் பார்க்கலையா ஒரு வேளை? சரி, பெற்றவங்கள் அநேகர். எத்தனை பேர் இணைந்து செயல்படுறீங்க? உண்மையாக சொல்லும். நான் இணைஞ்சு செயல்படுறேன் அவரோட. பெற்று இருக்கிற உண்மைதான். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுவார்? அவரு என்ன பண்ணுவார்? நீ நல்லதுக்கு ஆனால் கேட்கும் போது என்ன பண்ணுவ? தன் பிள்ளைகள் அது கெட்டதாக தான் இருக்கும், ஆனால் அது என்ன பண்ண? அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கும். அது அழுவுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தொலைஞ்சு போகுது இந்தா அப்படி என்ன பண்ணுவோம். ஆனால் எத்தனை பேர் இணைந்து செயல்படுகிறோம்? ஆவியை பெற்ற பிள்ளைகள் தான் தேவ பிள்ளைங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானோரோடு இணைந்து நம்ம செயல்படுகிறோமா? குறைவுதான்ல, குறைவுதான். எங்க வருது ஆவி? சர்ச்சில் வந்தா ஆவி வருது. சர்ச்சில் வந்தா என்ன வருது? மோளை அடிச்சா என்ன வருது? பரவசம் வருது. அக்கா சொன்னாங்க, தனிமையின் பாதையிலே கண்ணீரை துடைப்பார் பத்தியா ஒருத்தர், அது பரிசுத்த ஆவியானவர். பல நெருக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னோம், அவரோட இணைப்புல இருக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணும்? நான் போகும் இடமெல்லாம் வரணும், நீங்க
ஐயா நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. ஏன்னா ஆவியானவரோடு இணைந்து இருந்தோம்னா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வாயிலேருந்து இஷ்டத்துக்கு என்ன வர தாறுமாறான வார்த்தைகள் வராது. போகாதன்னுவார், துன்மார்க்கனுடைய இடத்துக்கு போகாதன்னுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். அப்போ நீ யாரோடு இணைப்பில் இருக்கிற? பரிசுத்த ஆவியானவரோடு இணைப்பில் இருந்தாதான் அவருடைய சத்தம் என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவி எல்லார் மேலும் இருக்கிறது. ஆனா அவர் இணைப்பு நம்மளோடு கூட இருக்குதான்னு கேட்டா யாருமே என்ன பண்ண முடியாது, கை தூக்க முடியாது. இணைப்பில் இருக்கணும் தேவ பிள்ளையே. நாளுக்கு நாள் சபையில இணைகிற தேவ பிள்ளையே, அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாரு? இயேசுவானவர் நம்ம மூலியமா கனம் பண்ணுவார். ஒரு இடத்துலயும் கனவீனப்படுத்த விட மாட்டாரு. இன்னைக்கு நம்ம மூலியமா தான் கனவீனப்படுத்துகிறார் தேவன், கனவீனப்படுகிறார். எப்படி சொல்லுங்க? நான் எதுவுமே பேச்சில, நடக்கையில, செய்கையில, கிரியையில, ஏன் ஆவியானவரோடு இன்னும் இல்ல, இணைப்பு இல்ல. தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களிலே தேவன் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு இணைப்பு இருக்கணும். பரிசுத்த ஆவி இருந்தா பத்தாது. ஒருவருடைய வளர்ச்சி எதுல தெரியும்? அவனுடைய ஆவியில தெரியும். அவனோடு கூட ஆவியானவர் இணைப்பிலேயே இருக்கிறாருப்பா. ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். தேவ பிள்ளைய நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும். சபையில நாட்டப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் எண்ணத்துல இணைப்பா இருக்கணும். எதுல இணைப்பா இருக்கணும்? பரிசுத்த ஆவியோடு என்ன பண்ணும்? இணைப்பில் இருந்தாதான் தேவனோடு என்ன பண்ண முடியும்? இணைப்பு. இந்த கடைசி நாட்களில் தேவன் நான் போயிட்டப்பா, உங்களை இணையத்துக்கு யார அனுப்புறேன்? பரிசுத்த ஆவியை உங்கள் மீது அனுப்புறேன். நீ துக்கத்தோடு இருந்தா அவர் தேற்றுவார், நீ கண்ணீரோடு இருந்தா அவர் தேற்றுவார். நீ எப்படியெல்லாம் வரணும்னு நினைக்கிறியோ அவர் அப்படியெல்லாம் உன் அருகில் வருவார். ஆவியை பெறுவது பெரிய விஷயம் இல்லைங்க, அவரோடு இணைப்பில் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம். என் மகள் வாலிப மகளை, ஆனா அவளுக்கு முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வா, என் கையை வச்சு அவன் மேல, அவள் அபிஷேகத்துல நிறைய பரிசுத்த ஆவியை பெறுவது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்றைக்கு அவளோடு இணைப்பில் இருக்கிறாரான்னு கேட்டா அது யாரு கிட்ட கேட்கணும்? அவங்க கிட்ட கேட்கணும். இணைப்பில் இருக்கிறாராமா? அன்னைக்கு பெற்றுக்கொண்டியே, இன்னைக்கு இணைப்பில் இருக்கிறியா? இணைப்பில் இருந்தனா தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட மனுஷனை தான் பார்க்க போறோம். எடுத்து வாசிங்கப்பா. 1 சாமுவேல் 15:1 வாசிங்கப்பா. 1 சாமுவேல் 15:1 வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேள். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, தேவ இணைப்பில் இருக்கிறாயா இல்ல தேவ ஆவியை பெற்றிருக்கிறாயா என்று கர்த்தருடைய சத்தத்தை கேள். ஒரு ஊழியக்காரனை கொண்டு தேவன் சொல்லுகிற இணைப்பை புரிந்து கொள். அங்கலாய்ப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள். ஏதோ வரும் சபையில அமர்ந்துட்டு போறேன் தயவு செய்து நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு பக்தி வைராக்கியமா இருக்கிறார். அவருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனை தேவன் எங்கிருந்து தட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். சாமுவேலே, போ, நீ யார அபிஷேகம் பண்ணு? சவுலை அபிஷேகம் பண்ணு. ஜனங்கள் ராஜாக்காக ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப கூட சாமுவேல் சொல்றாரு, வேணாம் ராஜா, வேணாம். ஏன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள் ராஜாக்கள்.
நன்மையானதை பெற்றுக்கொள்வாங்க. தேவை அப்போ தேவை முடிஞ்ச உடனே நம்மள போல என்னவாயிடுவாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு ஆவியை பெற்றவர்கள் தான். பரிசுத்த ஆவியை என்ன படுத்தாதிருங்க, துக்கப்படுத்தாதிருங்க தேவ பிள்ளையே. வாசிங்கப்பா, வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியருக்கும் வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்க. 7 வாசிங்கப்பா. அப்பொழுது சவுல் ஆவியால் துவங்கி மடங்கடித்து அமலேக்கியனாகிய ராஜாவாகிய ஆகிய உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டிய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து தேவன் சொன்னார், அழித்து போடுன்னு சொன்னார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, தேவனோடு இணைப்பு இருந்தனா சில காரியம் உனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காது. அதை இணைப்புல இருந்து வெட்டி போடுன்னு என்ன பண்ணும்? வெட்டி போடணும். அதுக்காகத்தான் ஜனங்க இல்லாத உன்னை நீ அபிஷேகம் பண்ணி நிற்க வைக்கல. ஆள் இல்லாத உன்னை நீ இணைப்புல இணைச்சு கொள்ளல. ஆனா சவுலுக்கோ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியாதபடிக்கு ஆடு மாடுகள் மேல என்ன போயிடுச்சு? கவனம் போயிடுச்சு. இனிப்பு எங்க போயிடுச்சு? உயிருள்ள ஜீவன் மேல் இல்லாதபடிக்கு அந்த தலைவாளில ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது, பரண்ட மேல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்த கண்ணு என்ன பண்ணிட்டான்? சவுலு மறந்துட்டான். ஒரு தேவ மனுஷனை அனுப்பி அவனை இஸ்ரவேலிலே சிறிய கோத்திரமான பெஞ்சமின் கோத்திரத்திலே அவனை எழுப்பி அற்பமா எண்ணப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன். அவன் சிறிய கோத்திரத்தான், வளர்ச்சியிலே பெரியவனாய் இருக்கலாம் சவுல், ஆனால் அவன் சிறிய கோத்திரத்தான். அவனை ராஜா, இயேசு ராஜா என்ன பண்ணார்? அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாய் ஆக்கினார். அவனுக்கு ராஜாவோடு இணைப்பு இல்லாதபடிக்கு எது மேல போயிடுச்சு? முதலாம் தரம் எப்படிப்பட்டது? வாசிங்கப்பா. வாசிங்க. நலமானது நல்லது எது, கெட்டது எது நினைத்தவருக்கு என்ன பண்ணும்? தெரியும். உன் பார்வைக்கு அது நல்லதா தெரியும், தேவனுடைய பார்வைக்கு அது எப்படியா தெரியுது? கெட்டதா தெரியுது, தீட்டாய் தெரியுது, சாபமாய் தெரியுது தேவனுடைய பார்வைக்கு. ஆண்டவரே இது நல்லதுன்னா வச்சு விட்டுருவாரு. வச்சுக்கோ, உனக்கு நல்லதா தெரியுதா? வரப்போற சாபத்தையும் பாவத்தையும் யார் தான் ஏற்றுக்கொள்ளணும்? நான் தான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது யாரை இணைச்சு கொண்டது? நானா இணைச்சு கொண்டது தேவ பிள்ளையே. அவர் சொல்லுகிறார், வாசிங்கப்பா. அழித்து போட மனதில்லாமல் தப்ப விட்டு அற்பமானவைகளை உதவாதவனையான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு தேவன் ஒரு மனிதனை கொண்டு அபிஷேகம் படுத்தினார். அந்த அபிஷேகத்தை இணைக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, நியாயமா யாருக்கு வந்திருக்கணும்? அந்த வார்த்தை யாருக்கு வந்திருக்கணும்? ஏன்னா அவன் இணைப்பில் இல்ல. இணைப்பில் இருந்தார்னா தேவன் முன்கிட்ட பேசுவார், இல்லைன்னா ஊழியக்கார மூலியமா தான் பேசுவார். நம்மளை நியாயத்திற்கு அல்ல தேவ பிள்ளையே, நம்மளை ஒழுங்குபடுத்தத்தக்கதாய். தவறு செஞ்சது யார் தான்? சவுல் தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தேவ அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சு, அவன்கிட்ட தான் பேசணும். ஆனா எங்க போயிட்டாரு? ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலன்னு இந்த ஒரு காரியத்துல என்ன பண்ணிச்சு? தேவ பிள்ளை, அநேக காரியங்கள் தேவன் நம்ம கிட்ட கொடுப்பார். நம்ம சாப்பாடு பார்க்குறோம்,
எல்லாத்தையுமா கை விட்டு பார்க்குறோம். கை விடுவீங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? கரண்டி எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு சாப்பாடு தான். அவ்வளோ அரிசி இருக்கும் உள்ள இல்லை, ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்? ஒரு வெந்துடுச்சு. அதனால அவர் எல்லாத்துலேயும் இல்லை ஒரு காரியம்தான், ஒரு காரியம்தான் தேவ பிள்ளையே. சவுலுக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் சவுலுக்கிட்ட அவர் என்ன பண்ணல? பேசல. யார்கிட்ட போயிட்டாரு? நீட்டா வாங்க வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, எப்படி இருக்கு பிள்ளையே? யாருக்குன்னா உலகத்துல மனஸ்தாபமா இருந்துடுங்க. இணைத்தவருக்கு மாத்திரம் மனஸ்தாபமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய காரியங்கள் வேதனையும் துக்கமாய் மாறி போயிடும். நம்மளை இணைத்தார் பார்த்தீங்களா? யாருமே பார்க்காத இடத்துல சவுல் ஒளிஞ்சு கொண்டு இருந்தான். தேவ மனுஷனை அனுப்பி அவன் என்ன பண்றாரு? இழுத்து கொண்டு வந்து, வா பயப்படாதே, உன்னை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார் என்று தேவ அபிஷேகத்தை கொடுத்து, ஆவியை கொடுத்து இணைப்பில் இருப்பான் பார்த்தா அபிஷேகத்தை பெற்றான். நம்மள போல என்ன பண்ண? அவனும் அபிஷேகத்தை பெற்றான். ஆனா இணைப்பில் இருந்தானான்னு கேட்டா அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, சவுலை ராஜாவாய் ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகள் நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? யார்தான் கூப்பிடணும்? யார்தான் கூப்பிடணும்? தேவப்பிள்ளை, நீங்க நம்ம தப்பு செஞ்சா அந்த உணர்வு இல்லாதபடிக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி இன்னும் இல்ல, இணைப்பு இல்ல. இணைப்பு இருந்தா தப்பு எது ரைட் எதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணோம்? நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, சவுலை போல தேவன் மனதிலே மனஸ்தாபமாய் இருப்பீர்கள். அது உங்க வாழ்க்கைக்கு என்ன இல்ல, நல்லது இல்ல. அழைத்த தேவனுக்கு என்ன இல்ல, பிரியம் இல்ல. ரா முழுவதும் யார் வேதனைப்படுறது? ஏன் சொல்லுங்க? யாரை கொண்டுதான் தேவன் அபிஷேகம் பண்ணாரு? யாரை கொண்டுதான் அபிஷேகம் பண்ணாரு? அதனால அவருக்கு என்ன இல்ல, ரா முழுவதும். வாசிங்கப்பா வாசிங்க. மறுநாளின் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல், இதெல்லாம் கர்த்தரிடத்திலே ரகசியமாய் சாமுவேல் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இன்னும் சவுலை பார்க்கல. அங்க பண்ண காரியம் அங்க வந்துடுச்சு. நம்ம பண்ற அங்கங்க பண்ற இவங்களுக்கு என்ன தெரியும்? தேவ மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் தேவ பிள்ளையே. ஏன்னா உனக்காக அவர் அதிகாரியா வச்சிருக்காரு. நம்ம செய்யறது எதுவும் தெரியாது, நம்ம பேசுறது எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு கழுதையை அனுப்பி தேவன் சொல்லுவார். தேவனோடு இணைப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்க, தரிசனமாய் காட்டுவார் தேவன். சாமுவேல் தேவனோடு இணைந்திருந்தவன். பொல்லாத ஜனங்கள் மத்தியிலும் ஆசாரியன் பிள்ளைகளை பார்க்காதபடிக்கு, ஆசாரியனை பார்க்காதபடிக்கு தேவனோடு இணைப்பில் இருந்தவன். நம்ம இன்னைக்கு இவங்களை பார்த்து நம்ம ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணிடுறோம்? தேவ இணைப்பில் இருந்து என்ன பண்ணிடுறோம்? விலகி போயிடுறோம். உன் ஸ்தானத்தை விட்டு போகாதிருப்பாயாக. நீ போனா குருவி அலையும் தெரியுங்களா? கூடுகள் இல்லாத அந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. உன் ஸ்தானத்தை விட்டு போன ஒரு குருவி அது கூடு கட்ட முடியாதபடிக்கு அலைந்து போக தெரியுங்களா? அந்த மாதிரி அலைய திரும்பி வைப்பா தேவன். வாழ்க்கையில் அதை நான் தெரிஞ்சிருக்கேன், அதை அறிஞ்சிருக்கேன், புரிஞ்சிருக்கேன், அதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, உன் ஸ்தானத்தை விட்டு போனேன்னு வச்சுக்கோ, தேவன் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவார். அவன் நினைச்சா இங்க பண்றது யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு ஒருவேளை தெரியாத இருக்கலாம்பா. ஆனா அழைத்த தேவனுக்கு, அபிஷேகம் பண்ண சொன்ன தேவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது? அதை மறைக்க முடியாது. வாசிங்கப்பா. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கே நாட்டிக்கினார். எல்லாம் இது ஆரம்பம் நம்மளுக்கு என்ன பண்ண எல்லாமே சொல்லி இருப்பாங்க. வாசிங்கப்பா 17-16 வாசிங்கப்பா.
அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னத உன்னுடைய பெருமையெல்லாம் கேட்க நான் இங்க வரல. ஏன்டா இத பண்ண, ஏமா இத பண்ண, இந்த காரியம் ஆயிடுச்சு, அந்த காரியம் ஆயிடுச்சு. உன் சாக்கு போக்கெல்லாம் தேவனோடு இணைப்பில்லாத காரியத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என்கிட்ட சொன்னதை உன்கிட்ட என்ன பண்ணிட்டு போற, சொல்லிட்டு போற. நீ இணைப்பில் இருந்தா இரு, ஆவியை பெற்றுக்கொண்டு இருந்தா இரு. கர்த்தர் என்கிட்ட சொன்னதை நான் என்ன பண்ணிட்டு போறேன், உன்கிட்ட சொல்லிட்டு போறேன்ட்டு சாமுவேல் சவுலுடைய வாயை அடைக்கிற. நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் பேச்சாளி, நம்ம தான் திறமசாலின்னு சவுல் என்ன பண்ணிட்டாரு, நினைச்சிட்டாரு. வாக்கில் வல்லவனே பேன் ஆக்கிட்டாரு ஏசப்பா. அவன் வாக்கில் வல்லவன். ஆசாரியர்களுக்கு சாஸ்திரிகள் கிட்ட படிச்சவன் அவன் கண்ணிய மறைச்சிட்டாரு. நம்மள என்ன ஆச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம பேச்சு எப்படி இருக்கும், தான் முதல் பெயர் சபா மட்டும் எட்டாது. அவன் இந்த காதல வாங்கி இந்த காதல என்ன பண்ணிட்டு விட்டு போயிடுவான். நீ எதெல்லாம் பேசாதப்பா, நீ எங்க இருந்தன்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், என்னை அழைச்ச தேவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன் இணைப்பு எங்க இருந்துச்சு, உன்னுடைய ஜாயிண்ட் எங்க இருந்துச்சு, எல்லாமே யாருக்கு தெரியும், கருவுல பார்த்தாரு பத்தி அவருக்கு தெரியும். உன்னை போயிட்டு நீ அழைச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் பாரு, எனக்கு என்ன பண்ண நல்லா தெரியும். அதனால உன் இதுவெல்லாம் வாய் பலத்தெல்லாம் யார்கிட்ட காட்டாத, என்கிட்ட காட்டாத. நான் கர்த்தர் சொன்னது நான் சொல்லிட்டு போயிடுறேன். வாசிங்கப்பா. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு எப்படியா இருந்த, சிறியவனாய் இருந்த போது அல்லவா இஸ்ரவேலின் கோத்திரருக்கு தலைவனானீர். கர்த்தர் உமக்கு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக என்ன பண்ணாரா, அபிஷேகம் பண்ணி விட்டா. தேவ பிள்ளையே, அபிஷேகம் என்பது லேசா நினைக்காதீங்க. ஏதோ சபைக்கு வர போற அது மட்டும் இல்ல. உன் வாழ்க்கையில தேவனோடு இணைப்பில் இருக்கணும், உறவில் இருக்கணும், தேவ சத்தம் கேட்கணும், நல்லது கெட்டது அறியணும், நான் நல்லா பேசணும், கர்த்தரோடு கூட இணைப்பு இருக்கணும். அதுக்கு அபிஷேகம் முக்கிய தேவை. கையை தூக்குன தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு கூட இணைப்பில் இருக்கிறோமா? அந்த இணைப்பு இல்லைன்னா ஆண்டவரே இணைப்பில் இருக்கணும்ப்பா, இணைப்பில் இருக்கணும்ப்பான்ட்டு கேளுங்க. வாசிங்கப்பா, வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமைதியா இருக்காக. அது யாரு, யாரு, பாவிகளை. தேவன் பரிசுத்தவான்களை சங்கரிக்க சொல்ல, பாவிகளை சங்கரினா அவருக்கு என்ன இல்ல, மனம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. 20 இருந்து வாசிங்கப்பா. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்த அமலேக்கியரை சங்கரிக்க பண்ணினேன். ஜனங்களோ யார் மேல பழி போட்டாரு, ராஜாக்கு தகுதியா? ராஜா சொல்றத யார் கேட்கணும், ராஜா சொல்றது யார் கேட்கணும்? இப்போ அபிஷேகம் என்ன பண்ணல, வேலை செய்யல. சொல்ல, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுன்றதுக்காக தான் உனக்கு என்னத்தை கொடுத்தாரு, நீ புத்தினம் தான். கழுத காணனால எங்க போய் கேட்ப, கழுத காண தேடி கண்டுபிடிச்சிடலாம். போய் நான சிருஷ்டியை பார்க்குற ஆள் அவர் எப்படிப்பட்ட புத்திமான், அவர் எப்படிப்பட்ட புத்திமான்? வா ஜோசியக்காரிக்கிட்ட போலாம். நம்மளை பத்தி யாருக்கு தெரியும், ஜோசியக்காரனுக்கு நல்லா தெரியும். வா வா, ஒரு ஆடு என்ன பண்ணிடுச்சு, மாட்டிக்கிச்சு. அவனுக்கு நிறைய தேவை இருக்கும். அவனுக்கு என்ன வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான், வா 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 வா. ஆனா அப்படியேப்பட்ட காரியங்கள் அந்த நாளில இல்லை. தேவ மனுஷர்கள் தீர்க்கதரிசிகளை தான் அந்த நாளில என்ன பண்ணிட்டாங்க, ஜோசியரா சொல்லிட்டாங்க. இந்த நாளில் அவங்க வேற வித்தியாசமா பண்றாங்க. நம்ம காரியத்தை யார்கிட்ட போய் கேட்போம், ஒரு சாதாரண கிளி கிட்ட. அதுக்கு எத்தனை அறிவு தான், எத்தனை அறிவு, அதுகிட்ட போய் என்ன பண்ணுவோம், கிளிய கூட விடுங்க. இப்ப எலிகிட்ட கூட என்ன பண்ணிட்டோம், புலி வந்தா கேட்பீங்களா,
எலி வந்தா கேட்டீங்க, புலி வந்தா கேட்பீங்களா? நம்ம சிந்தைய தேவன் அறிந்திருக்கிறார். அவன் சொல்றான், ஜனங்க மேல போடுறான். ஜனங்கள் ராஜா சொல்றதை யார் கேட்கணும்? அதனால தான் உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. 21:2 வாசிங்கப்பா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தர்வாங்க சகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இணைப்பு இருந்தாதான் ஊழியக்காரனுடைய சொல்ற வார்த்தைக்கெல்லாம் உனக்கு என்னவா இருக்கும்? கீழ்ப்படிதலா இருக்கும். இணைப்பு என்ன பண்ணும்? இருக்கும். ஏப்பா நீ ஜனங்களை காட்டாதப்பா, அந்த ஜனங்களுக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவை வைத்தது யார்தான்? கர்த்தர் தான். அந்த கர்த்தர் வார்த்தைக்கு நீ என்ன பண்ணல? கீழ்ப்படியிலேப்பா. பலிகளை பார்க்கலன்னா வாசிங்கப்பா. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அது எப்ப தெரியுமா வரும்? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருந்தாதான். இல்லைன்னா ஏனோ தானோ வரும் போறோம் அப்படின்னு என்ன பண்ணோம்? வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, சபையில இருக்கிறதும் தெரியாது. எப்ப தெரியுமா தெரியும்? ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணோம்? ஓ, அந்த ஆள் அங்கதான் இருந்துச்சு போல இது இவ்வளவு நாள். அப்படியே மோளை அடிச்சு கொட்டை அடிச்சு அது மேல இருக்கிற ஆவியெல்லாம் விரட்டி பரிசுத்த ஆவி கொண்டு வராங்கட்டியும், ஓ இவ்வளவு நாள் இந்த இடத்துல தான் இருந்தாங்க போல இருக்கு. என்ன பண்ணோம் தெரியும். சவுலை போல மறைந்திருந்தோம். தேவன் ஒரு மனுஷனை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வாசிங்க, முடிச்சிட வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். 2 பண்ணுதல். பெல்லி சூனிய பாவத்துக்கு நீ பழி தூக்கி யார் மேல போடுற? ஜனங்க மேல போடுற. அப்ப நீ என்ன பண்ற? யார் மேல போடுற? 2 பண்ற. அது எதுக்கு உதவுதா? பில்லி சூனியத்துக்கு உதவுது. வாசிங்கப்பா. 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு இணைப்பு இல்லைன்னா நான் பில்லி சூனியத்துக்கிட்ட போல, நான் என்ன பண்றேன்? முரட்டாட்டம் பண்றேன். அப்புறம் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாம போறதோ நீ பாவத்துல விழுறதுக்கு சமமா இருக்குது. மூர்க்கத்துக்கு நீ இடம் கொடுத்தனா, கோபத்துக்கு இடம் கொடுத்தனா, உனக்கு என்ன இருக்கு? நீ அதெல்லாம் பில்லி சூனிய பாவத்துக்கு ஈடா போயிடுற. அது எது தெரியுமா காட்டுது? நீ பரிசுத்த ஆவியானவரோடு இணைப்பில்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற. எதுக்கத்தாலும் கோபம் வருது. ஆவியானவர் இல்ல, இணைப்பில் இல்ல. ஆவியை பெற்றதா, ஆனா இணைப்பில் இருந்தாலும் கோபம் கொண்டாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம் செஞ்சனா உன் மூலியமா ஏசப்பா தூசிக்கப்படுவார், மகிமைப்பட மாட்டாரு. நான் அறிவாளியா பேசுறேன், நான் தான் புத்திமான் என்று காமிச்சேன்னு வச்சுக்க, அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படாது. அது பில்லி சூனியத்துக்கு முரட்டாட்டத்துக்கு ஒப்பா இருக்குது. சவுல் அப்படிதான் காட்டுறாரு. வாசிங்கப்பா. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். யாரு உருவாக்குனாரோ, யார் அபிஷேகம் பண்ணாரோ? தேவப்பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணாதீங்க, முன்னாடி நின்று பேசாதீங்க. தேவன் சொல்லுகிறதை அவர் செய்கிறார். ஒருத்தனை புறக்கணினா அவர் என்ன பண்ணும்? நல்லதான ஆண்டவரே, இது நல்ல கனி. சவுலை போல மாறிவிடும், சவுலை போல மாறிவிடும். இந்த நபர் உனக்கு நல்லதல்ல.
இது நீ இணைஞ்சன்னு வச்சுக்க, அது உனக்கு வாழ்நாள் முழுவதும் முள்ளா இருக்கும் தேவன் சொல்லுவாரு. அது என் கண்ணுக்கு பிரியமா இருக்குன்னா சிம்சோனை போல தேவன் ஒப்பு கொடுப்பார். நீ ஆவியோடு கூட இணைந்து இருந்தன்னு வச்சுக்கீங்க, ஆண்டவர் சொல்லுகிறது எதுவா இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி செய்வாய். அவர் சொல்லிட்டாரு. எந்த சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணாரோ, எந்த சாமுவேலை கொண்டு ராஜாவா ஏற்படுத்தினாரோ, இப்ப ஊழியக்காரன் ஏற்படுத்தினார். என்ன பார்த்து நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஏசப்பா சொன்னார் என்ன பண்ண, நிச்சயமா என் மனைவி ஆண்டவரை இத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்க, ஆண்டவர் புறக்கணிப்பார். தேவ பிள்ளையே, உறவுகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இடம் இல்ல. அப்படி நீ கொடுத்தன்னு வச்சுக்கோ, தேவன் சாமுவேலை புறக்கணிப்பார். அப்படிதான் யார புறக்கணிச்சாரு? சவுல இல்ல, முன்னாடி காமிச்சேன்னு. யார புறக்கணிச்சாரு? லோத் இல்லப்பா. நீயும் போவதில்லை கானானுக்குள். மோசே. உறவுகள் என்ன பண்ண கூடாது, ஜனங்களை பார்க்க கூடாது. வாசிங்கப்பா, வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி அவருடைய கட்டளையும் கேட்டேன். இப்பொழுதோ என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, ஒரு தேவ மனுஷனே வரமாட்டார்னா தேவன் வருவாரா? நீ செய்யறதெல்லாம் செஞ்சிடுவ, நீ பண்றதெல்லாம் பண்ணிடுவ, உன் ஸ்தானத்தை மீறி நடந்துடுவ, உன் அபிஷேகம் பண்ணினவருக்கு மனநோவை ஆக்கிடுவ. நீ வா, என்ன வரணுமா? அவரை கூட்டு பார்த்துட்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு. அப்ப சத்தம் கேட்கலப்பா, போன்ற சத்தம் என்ன பண்ணல, கேட்கல. நான் இப்படி இருக்கேன்னு அவங்க வந்து பார்க்கல, சத்தம் கேட்கல. சத்தம் கேட்டாதானே செயல்படுவாங்க. ஒரு மனிதன் ஊழியக்காரன் என்ன பண்ண மாட்டாரு. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், இஸ்ரவேலில் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் என்ன பண்ணிட்டாரு. தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, தேவனோடு இணைந்து இருக்கிறாயா? பரிசுத்த ஆவியோடு இணைந்து இருக்கிறாயா? நான் பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு அவரு கேட்கிறாரு. ஆனா சாமுவேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போகிறான். உன் மேல் என்ன பண்றதில்ல, உன் ராஜ்ய பாறையிலுமே உன்னால நிலைக்கப்பட போறது இல்ல. ராட்சியம் இருக்கும், ஆனா உன் மூலியமா என்ன பண்ணாது. ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். யாரை கொண்டாது என்ன பண்ணுவா, தேவன் செய்வார். 35 வாசிங்கப்பா. சாரி, இல்ல 33ல இருந்து வாசிங்க. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவனாய் ஆக்குவது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாய் ஆவாய் என்று அவனை குறித்து மரண தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போறார். நீ எத்தனை பேர் பட்டயத்தால என்ன பண்ணிருப்ப? ஜனங்களை சாவடிச்சுட்டு ஆடு மாடுகள் என்ன பண்றான், மிச்சம் வச்சுட்டு போகிறான். நீ என்ன ஒரு நாள் உன் தாய்க்கு பிள்ளை இல்லாமல் போவா என்று தீர்க்கதர். வாசிங்கப்பா, வாசிங்க. பின்பு சாமுவேல் போனான். சவுலோ தன் ஊராகிய சரியால் இருக்கு வீட்டுக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அதை குறிச்சு அவனுக்கு என்ன இல்ல, மனஸ்தாபம் இல்லை. யாருக்கு தான் இருந்துச்சு? சாமுவேலுக்கு தான் இருந்துச்சு. மனஸ்தாபம் பண்ண தேவ பிள்ளையே, நம்ம கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு எந்த காரியம் தேவ சமூகத்தில் இருந்தோ தேவ ஊழியக்காரர்கிட்ட இருந்து விலகுதோன்று நம்ம என்ன பண்ண ஆராய்ஞ்சு பார்க்கணும். வாசிங்கப்பா, முடிச்சிட. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் என்னது ஊழியக்காரர் என்ன பண்ணல பாருங்க. நம்மளோடு கூட இணைந்திருந்தவர்கள் தான், நம்மளோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுறவர்கள் தான். அதனால்தான் சாமுவேலை தேவன் உயர்த்தி வச்சார். சிறு வயதிலேயே அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு இணைப்பில் இருந்து அவரோடு இணைப்பில் இருந்து தேவ பிள்ளையே,
சாமுவேலுக்கு தேவ இணைப்பு எப்பவுமே இருக்குது. அதனால்தான் அவருடைய வார்த்தையை ஒன்று கூட என்ன பண்ணல, கனவின படுத்தல. அதனால்தான் தேவன் அவளை கனம் பண்ணார். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் என்ன பண்ணார், அவரை மேன்மை வைத்தார். அவர் வார்த்தைக்கு அப்படியே கனம் பண்ண. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நல்லதுன்ட்டு என்ன பண்றோம், எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அதனால்தான் தேவ சத்தம் அநேக நேரத்தில் நம்மள என்ன பண்ண மாட்டது, கேட்க இணைப்பில் இருக்க விட மாட்டது. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, ஒரு ஊழியக்காரனை துக்கப்பட விடாதீங்க. தேவன் அபிஷேகம் பண்ணதுனால தான் என்ன பண்ணாரு, போயிட்டு அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அந்த நல்லா வளர்க்க முடியலன்னா யார சொல்லுவாங்க, சொல்லுங்க சொல்லுங்களேன். நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் யார சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தேவனை பிடிச்சி. ஒண்ணு வாசிங்கப்பா, 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இராதபடிக்கு அவர் துக்கப்படுறாரு. சாமுவேல் என்ன பண்றாரு, நான் அபிஷேகம் பண்ண பிள்ளைங்களாச்சு, என்ன பண்ற, தேவ மனுஷல இணைப்பில் இருக்கிறவர்ல கர்த்தர் விட்டுட்டாரு. கர்த்தர் நினைக்காதவர்ல யாரும் என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. கர்த்தர் நினைச்சாதான் நம்மள ஆசீர்வதிப்பாரு. நீ என் வார்த்தையை மறந்த, நான் என்ன பண்ணிட்டேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டு. நீ தேவ இணைப்பில் இல்லாதபடிக்கு, தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, தேவனோடு இணைந்திருக்காதபடிக்கு நீ என் வார்த்தையை மறந்த. நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். உன்னை மறந்தது மாத்திரம் இல்லை, யாரையும் மறந்துட்டேன், உன் பிள்ளைகளையும் மறந்துட்டேன். ஆனா சாமுவேலுக்கோ மனஸ்தாபம் என்ன பண்ணல. வாசிங்கப்பா, வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இராதபடிக்கு நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை வா, மறுபடியும் என்ன பண்ணுவேன், உன் கொம்பை தைலத்தால நிரப்பி கொண்டு வா. நான் நீ மனஸ்தாபப்படுறல, சவுலுக்கு பதிலா தேவன் இன்னொருவனை எழுப்புவார். சவுலுக்கு பதிலா நீ தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படலனா, உன்னை தள்ளி தேவனோடு இணைந்து இருக்கிறான் பத்தியா, அவனை தேவன் ஏற்படுத்துவார், இணைப்பிலே சேர்த்து கொள்ளுவார். அவன் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவான். தன்னை அபிஷேகம் பண்ணினவருக்கு எப்படி இருப்பான், கீழ்ப்படிந்திருப்பான். வாசிங்கப்பா. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் ஒரு மனுஷனோடு பேசுவது போல யார் கூட பேசினுகிறார் சாமுவேல்? யார் கூட? தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்து எப்பொழுது வார்த்தையோடு கூட என்ன எப்படி இருக்கா, இணைப்புல இருக்கிறான். நம்ம வார்த்தையிலே இணைப்பில் இருக்கிறது இல்ல, ஆனா நம்ம வாயை திறந்தா எப்படி வருது, போதகமா வருது. போதகம் வந்தா கிரியை செய்யும். எப்போ விடுவோம் ஏந்து போவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆவியானவர் பேசினார் வச்சுக்கோங்க, கேட்கணும். சின்ன வார்த்தையா இருந்தா பண்ணணும், கேட்கணும். அவர் சொல்லி தருவார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தப்போர் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தப்போர் நடத்தி செல்லுமையா. ஜெபிக்கிறது கூட என்ன பண்ணுவார் ஆவியானவர், கற்றுக் கொடுப்பார். எங்கேயோ படியில இருந்தவர், எங்க கீழ்படியில இருந்தவர்
ஜெபிக்கிறது கூட பயந்தவள், சவுலை போல் இருந்தவள் தான். ஆனா தேவன் எப்படி ஜெபிக்கணும், எப்படி பாடணும், தேவ பிள்ளையே அவரோடு கூட இணைப்பில் என்ன பண்ணும் இருந்தாதான் அந்த காரியம். எங்க போகணும்ப்பா, எங்க வேணாலும் போயிடுவேன், யாரு கூப்பிட்டாலும் போயிடுவேன், நான் தான் முதல் ஆளா நிப்பேன், என் கால் போவாத இடம் கிடையாது. என்னுடைய சுயநலத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துக்கும் துணிகரமா, என் உறவுகளுக்காக துணிகரமாய் போய் நிற்பேன் எல்லா இடத்துலயும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்ல தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்வது அவரை துக்கப்படுத்த எப்பவுமே அவரோடு கூட இணைப்பில் இருந்தேன்னு வச்சுக்கோ. நீ எங்க போகணும், என்ன பேசணும், ஒரு மனிதனோடு கூட பேசுவதற்கு கூட அவர் உத்தரவு என்ன பண்ணும் கொடுக்கணும். பவுல் போய் பார்க்கறான், அவன் மேல அசுத்த ஆவி இருக்கு, அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்ம எவனா பாக்குறது கிடையாது, அவன் கிடைக்கிறான புடிச்சு என்ன பண்ண வேண்டியது, அவங்கிட்ட அசுத்த ஆவி இருக்கு. அசுத்த ஆவின் தான் எப்படி கேட்பான், பரிசுத்த ஆவின் தான் உன் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தை கிரியை செய். அவங்கிட்ட அசுத்த ஆவி இருக்கு, நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, பரிசுத்த ஆவிய பற்றி பேசிட்டு இருக்க. அந்த ஆவி நம்ம ஆவியோடு என்ன பண்ணது ஒத்து போவாது. வாசிங்கப்பா வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் என்னை இதை கேள்விப்பட்டார். சவுலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு, ராஜாவா அவர் தான் ஏற்படுத்தினாரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, சவுல் அவன் இருதயத்தை ஆராய்ந்து கர்த்தர் கரெக்டா சொல்ற. சாமுவேல் என்ன பண்றாரு, கரெக்டா அப்ப நீ போ சொல்ற. ஆனா அவன் என்ன பண்ணுவான், இதை கேள்விப்பட்ட என்ன, அவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஏற்படுத்தினது யார்தான். அதனால அவருக்கு நல்லா தெரியும். எதுவும் தெரியாதுன்னு நினைக்க கூடாது, ஊழியக்காரங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க பேசலனா கூட உங்கள் இருதயத்தின் நினைவுகளை என்ன பண்ணுவார், தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் தேவனோட இணைப்பில் இருக்கணும். இணைப்பில் இருந்தா நிச்சயமாய் சொல்லுவார். வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர் யோசனை சொல்றார். யோசனை என்ன பண்றாரு, யோசனை சொல்லுவார் ஆவியானவர். நீ அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தன்னு வச்சுக்கோ, உன்னை எந்த பட்டையும் உருவி போகாதபடிக்கு, உன்னை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு, உன்னை காயப்படுத்தாதபடிக்கு, உன்னை நெருக்காதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிற்பார். யோசனைகளை கொடுப்பார் அவர். அவர் பரிசுத்த ஆவியானவர், யோசனையில வல்லவர் அவர். நம்ம எதுவும் கேட்கறது இல்லை, போயிட்டு முட்டிக்கணும், ரத்தம் வருது, அப்படியே வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, என்ன பண்ண இருதயத்தை போட்டு உடைக்குது, உடைக்கும் உடைக்கும் இன்னும் நொறுக்கும். காயம் கட்டுறதுக்கு ஏசப்பா கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஊழியக்கார் வந்தா தேவன் வருவார். ஊழியக்காரே வரமாட்டேன்னு சொல்லிட்டார்னா கர்த்தர் உன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. தேவ பிள்ளையே, கர்த்தர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. யோசனை கொடுக்கிறார் சாமுவேலுக்கு. வாசிங்கப்பா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. ஈசா யாரு, ஈசா யாருப்பா, யாரப்பா, தாவீது அவங்க அப்பா. 10ல இருந்து வாசிங்கப்பா. இல்லப்பா இல்லப்பா இல்ல ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க, 6ல இருந்து வாசிங்க. அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிற இவன் தானோ என்று யார் பார்க்கிறது, சாமுவேல் பார்க்கிறார். ஊழியக்கார் சவுல் எப்படிதான் பார்த்தாரு, ஐயோ இவன் ஐட்டம் வெயிட்டும், அப்பா இஸ்ரவேலில இவ்வளவு பெருசா யாரும் இல்ல, இவன் இல்லையே, அப்படியே பயங்கரமா பாக்குறாரு. இவனையும் எப்படிதான் பாக்குறாரு, சரீர வளர்ச்சிய பாக்குறாரு. வாசிங்கப்பா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஐயோ நீ இவன் முகத்தை பாக்குறப்பா, ஊழியக்காரனே நீ முகத்தை பார்க்காத, தேவனோடு இணைந்திருக்கிற மனுஷனே, மனுஷியே, நீ யாருடைய முகத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. பார்க்க கூடாதுன்னா ஆவியானோரோடு இணைப்பில் இருக்கணும். அந்த மனுஷன் நம்மளோடு நல்ல விதமாய் பேசுகிறானா கெட்ட விதமாய் பேசுகிறானா என்று ஆவியானோரோடு இணைப்பில் இருந்த நல்ல காரியங்களை என்ன பண்ண தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார். வாசிங்கப்பா. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்து மனுஷ பார்க்கிற வண்ணமாய் நான் என்ன பண்ண மாட்டேன். பாரு,
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் சவுலை தள்ளி தேவன் ஒரு மனிதனை தேடி வருகிறான். தன் அபிஷேகம் பண்ணினவனை தள்ளி மனுஷ பார்க்கிற விதமா தேவன் பார்க்க மாட்டார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷ பார்க்கிற விதமா பார்க்க மாட்டாரு. நீ மனுஷனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவ. மனுஷ பார்க்கிற விதமா என்ன பண்ணுவ? அவங்க சரியில்லை, நான் எப்படி இருக்கேன், இவங்க சரியில்லை, நீ எடுத்து காமி வைராக்கியமா. ஞானஸ்தானவங்க எடுத்துங்க சரியில்லை, நீ எடுத்து வைராக்கியமா இருந்து காமி. வாலிப பிள்ளைகள் மத்தியில ஞானஸ்தானம் எடுத்தா இப்படிதான்டா இருக்கணும், ஆவிய பெற்றா இப்படிதான்டா இருக்கணும், தேவனோடு இணைந்து இருந்தா இப்படிதான் இருக்கணும். நீ காமி முன்மாதிரியா. கர்த்தரை வெளிப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. மனுஷனுக்காக ஜனங்களுக்காக விட்டுட்டு ஓடுற நீ பேசவே கூடாது. ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எடுத்து வைராக்கியமா நின்று காமி. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து செயல்படுத்தி, வாலிப பிள்ளையா இருந்தா நீ வாலிப மத்தியில செயல்படு, சகோதரியா இருந்தா நீ சகோதரி மத்தியில செயல்படு, சகோதரன் நீ சகோதரன் மத்தியில. அதை விட்டுட்டு ஜனங்கள் மேல என்ன பண்ணாத, குறை போடாத. அது விக்கிரக ஆராதனைக்கு பாவமா இருக்கிறது. முறுமுறுப்பு விக்கிரக ஆராதனைக்கு பாவமா இருக்கிறது. சாபம் மத்தவங்களை சபிக்கும் போது அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கிறது. கோபம், முருகம். வாசிங்கப்பா. இல்லப்பா, இப்ப வாசிங்க, 10ல இருந்து வாசிங்க. 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. வாசிங்கப்பா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான்? பராக்கிரமசாலி தேவனுக்கு தேவையில்லை. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிற பராக்கிரம் இல்ல. கர்த்தர் மனுஷ பார்க்கிறவனமா இல்லமே பார்க்க மாட்டார். மேய்ப்பனை தேடிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, சபையில மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறக்கூடாது என்பதற்காக தேவன் மேய்ப்பர்களை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்க்கிறான், ஜனங்களையும் மேய்ப்பான். ஒரு ஆடையே கண்ணங்கர்த்தமா பார்க்கறானா, ஜனங்களை பார்க்க மாட்டானா? ஒரு ஆடையே தன் கண்ணை போல தகப்பனையும் மறந்து போகிற அளவுக்கு அவன் யாரோடு கூட இணைப்பில் இருக்கிறான்? ஆடோடு கூட இணைப்பில் இருக்கிறானா? அவன் எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருப்பான்? அந்த மேய்ப்பனை தேடி சாமுவேலை அனுப்புறார் தேவன். வாசிங்கப்பா. அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி, இங்கே வர மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்பா. அவன் இங்க, நீ மறந்துட்ட, நீ என்ன பண்ணிட்ட, மறந்துட்ட, பெத்த பிள்ளை நீ மறந்துட்டான. ஊழியக்காரன் வெயிட் பண்றான். அதுதான் தேவ பிள்ளைய ஒரு இணைப்பு. எல்லாரும் மறப்பாங்க. ஒரு ஆடு சிதறி போனா கூட அந்த ஆடின் மீது நினைப்பா இருக்கிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். ஒரு ஆடு சிதறி போனா நினைப்பா இருங்க, அதற்காக வேண்டுதல் செய்யுங்க. நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற. வாசிங்கப்பா. அழைப்பித்தார். 13 வாசிங்கப்பா. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஏன்னா அவன் மேய்ப்பன், அவன் மேய்ப்பன், அவன் பராக்கிரமசாலிகளா இருக்கட்டும் அவனுங்கெல்லாம். ஆனா நீயோ மந்தை மேய்க்கிறவனாயிரு, நீயோ மந்தை மேய்க்கிறவனாயிரு. தேவனே பார்வைக்கு படுற அளவுக்கு தாவீது எப்படியா இருக்கான்? சிறந்தவனா இருக்கான். குடும்பத்துல ஒருத்தனா இல்லாத இருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வை உன் மேல் விசேஷமாய் பட்டது. அதனாலதான் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி சொல்ற. வாசிங்கப்பா. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்தார், வந்து இறங்கி இருந்தார்.
சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வருவிக்கப்பட்ட ஆவியோ ஒரு பொல்லாத ஆவி, அவனை கலகம் பண்ணிது. உனக்காக ஒருவனை புறக்கணித்து தேவன் உன்னை ஏற்படுத்தினார். அவன் மேல் இருந்து கர்த்தருடைய ஆவி விலகி உன் மேல் பட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் மேல விலகாதபடி பார்த்துக்கொள். இணைப்பில் இரு. ஒருவன் மேல் அவன் கர்த்தருடைய இணைப்பில்லாதபடிக்கு அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து விட்டு பொல்லாத ஆவி இப்ப கிரிய செஞ்சிட்டு இருக்கு. அது அவனுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. அவன் கர்த்தருடைய ஆவி நினைச்சு அது பொல்லாத ஆவி. உன்னையும் வளர விடாது, மற்றவர்களையும் வளர விடாது. அது பொல்லாத ஆவி. ஆனா கர்த்தருடைய ஆவியோ தாவீதின் மேல் வந்தது. வாசிங்கப்பா. அப்போது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்முடைய கலங்கம் பண்ணுகிறது, புறமண்டலமும் வாசிக்கிறதினால் தேடின ஒரு 14 வாசிங்கப்பா. கர்த்தருடைய ஆவி 14பா, 14. சவுலை விட்டு நீங்கினார். வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணிச்சு. வாசி. அவனை நோக்கி இல்லப்பா 16 வாசிங்க. 16. சுரமண்டலம் வாசிக்கிறவன் தேடின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய 18 வாசிங்க. பிரதியுத்தரம் பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருந்து அவன் வாசிப்பதில் தேறினவனும் அவன் பராக்கிரமசாலி. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? ஆடுகளை மேய்ச்சிருந்தான். பரிசுத்த ஆவி வந்தவனே அவன் எப்படி ஆயிட்டான்? பராக்கிரமசாலியாய் மாறி போனான். வாசிங்கப்பா. அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். அப்ப சவுலோடு இல்லையா? இல்ல. அது ஒரு ஊழியக்காரனை கொண்டே சொல்லிட்ட, உன் மேல பொல்லாத ஆவி வந்துருச்சு. வாசிங்கப்பா. அப்போது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்றான். அப்போது ஈசாய் வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவன் மிகவும் சிநேகித்தான், ஆயுததாரியானான். ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். சின்ன பையன் கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினவன் விடுதலையாக்குவார். நீ பெரிய ராஜாவாயிரு, நீ பெரிய அபிஷேகம் பண்ணவனாயிரு. தேவ ஆவி உன் மேல் இருந்துச்சுன்னா அவர்களை கொண்டு தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? பயன்படுத்த இணைத்துக் கொள்வார். அப்புறம் பாத்தீங்கன்னா கோலியாத்து வரார். கோலியாத்து வந்து உடனே என்ன பண்றாரு? அங்க ஒரு காரியத்தை செய்யறாரு. வாசிங்க. 18:1 வாசிங்க. நான் முடிச்சிட 18:1 வாசிங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதோட ஆத்துமாவோட என்னவா இருந்துச்சு? இசைந்து இருந்தது. ஜோனத்தான் எப்படி நேசிக்கிறான்? ஒரு உயிரை போல நேசிக்கிறான். சவுல் அவனை திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல்
தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஜோனத்தான் தாவீதை, ஜோனத்தான் தன் ஆத்துமாவை போல யார் நேசிக்கிறது? ஏன்னா கர்த்தர் யார் கூட இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. சவுல் கூட இல்ல, தகப்பன் தான் ஜோனத்தான், சவுலுடைய மகன். அவனுக்குள்ள ஆவி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தாவீது அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சான். ஆவியை பெற்ற மனுஷன் அதிகமா என்ன பண்ணிட்டாவ? தன் உயிரை போல. என்னடா இது, ஒரு ராஜாவுல மேல இருக்கிற ஆவியை ஒரு சின்ன பையன் வரட்டுறான் அப்படின்ட்டு ஜோனத்தான் என்ன பண்ணிருப்பான்? சிந்திச்சு கொண்டிருந்து பெரிய பராக்கிரமசாலியான ஜோனத்தான், அவர் யுத்தத்தில் வல்லவர். முதல்ல தேவன் அவனை கொண்டுதான் ஜனங்களை ரட்சிக்கிறார். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஜோனத்தானை கொண்டு, அவனும் ஒரு யுத்த புருஷன். ஜோனத்தான் சவுலின் மகன், ஒரு யுத்த புருஷன், இளைய ராஜா. அவன் ராஜாக்கு அப்புறம் ராஜ்யபாரம் யாருதுதான்? அவன்துதான், ஜோனத்தான் தான். ஆனா இருந்த போதிலும் சிறிய தாவீது கிட்ட வரும்போது அவனை புறக்கணிக்காதபடிக்கு சேர்த்து கொண்ட. தேவ பிள்ளையே, உன்னை நம்பி தேவன் ஜனங்களை கொடுப்பார். அவர்களை நீ புறக்கணிக்க கூடாது. தன் உயிரை போல என்ன பண்ணும்? நேசிக்கணும். ஆவியோடு இணைந்திருந்தனா தேவன் இதை கற்றுக் கொடுப்பார். இல்லைன்னு வச்சுக்க, நம்மளெல்லாம் இப்ப கண்டுக்கவே மாட்டுறாங்க, நம்மளெல்லாம் இவங்க பார்க்கவும் மாட்டுறாங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு யார் கட்சிச்சு? ஆளு கட்சிச்சு மூஞ்சி எப்படி போயிடும்? முகம் மாற்றம் என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே. அது காயினுடைய ஆவி இல்ல. ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உயிரை போல வர ஜனங்களை என்ன பண்ணுவேன்? நேசிப்பேன். ஆனா உயிரை போல நேசிக்க இவன் ஆரம்பிச்ச உடனே 7 வாசிங்கப்பா, 6ல இருந்து வாசிங்க. தாவீதை பெலிஸ்தரை கொண்டு திரும்பி வந்த பிறகு, ஜனங்கள் திரும்பி வரும் பொழுது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் மேல் சகல பட்டணங்களில் இருந்தும் ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலை எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தேவனை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளையே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏன்னா அவன் மேல பொல்லாத ஆவியோ, இவன் மீது கர்த்தருடைய ஆவி விழுந்து விட்டதனால். இந்த வார்த்தையை தேவன் சவுல் காது பட கேட்ட போது, வாசிங்கப்பா, வாசிங்க முடிச்சு. அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படியா இருந்துச்சு? விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000மோ? இன்னும் ராஜ்யபாரம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மரமா என்ன பண்றான்? பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் என்ன பண்ணுச்சு? தேவ பிள்ளையே, ஒரு பிள்ளைகள் வளரும் போது ஜோனத்தானை போல நேசிக்க கத்துக்குங்க. அவன் கபடற்றவன். அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் நீங்க கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கீங்க, நீங்க காய், அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. அவங்கள நான் ஐயோ கோபம்லாம் இல்லை. வா, உன் இறுதி என்ன பண்றது? முகத்துல அகத்தின் அழகு, உள்ளுகிற காரியம் எங்க தெரியுது? மூஞ்சே தெரியுது, பேச்சு தெரியுது, என்ன இல்ல. கர்த்தரால் விடப்பட்ட ஆவி நம் மீது வராதபடிக்கு எச்சரிக்காரு. அது முதல் கொண்டு பகைக்க ஆரம்பிச்சான். தாவீதை துரத்த ஆரம்பிச்சான். தாவீதை துரத்தி 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 தாவீது எங்கெங்கே ஓடுறான். சவுலை சாய்ப்பதற்கு 2 தடவை தேவன் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் என்ன பண்ண மாட்டேன்? கைய போட மாட்டேன். அபிஷேகம் பண்ணவன் மேல என் கைய போட மாட்டேன். எத்தனையோ தடவை தாவீதை சாகடிக்கும்படி சவுல் வகை தேடின போதிலும் தாவீது கையில சவுலை தேவன் ஒப்பு கொடுத்தார் 2 விசை. அவன் ஒரு தடவை போய் பேசுறேன், சவுலே, என் தகப்பனாகிய சவுலே, இந்த செத்த நாயை அடிக்கவா வர? அக்கா வார்த்தையில சொன்னாங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த செத்த நாயை அடிக்கிறதுக்கு அப்பா வர. அவன் யுத்த புருஷன். அவன் நினைச்சான சவுல 1 நிமிஷத்துல காலி பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு அது, ஏன்னா அவன் அபிஷேகம்.
தேவப்பிள்ளை இன்னைக்கு நம்ம கையை போடுறது இல்லை, எதை போடுறோம்? எதை போடுறோம்? கரெக்டா சொன்னாங்க. கையை போடுறது இல்லை, என்ன போடுறோம்? துளிகாரமா வாயை போடுறீங்க. அபிஷேகம் சிறு பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் அபிஷேகம் பண்ணினவர்கள் மீது வாயை போடாதீங்க. பொல்லாத ஆவி வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கீங்க. வாயில கண்ணை போட்டீங்கன்னா கண்ணுல பொல்லாத ஆவி வந்துடுச்சு நினைச்சுக்கீங்க. சிந்தையில போட்டீங்கன்னா சிந்தையில பொல்லாத ஆவி வந்துடுச்சு. பிள்ளைகளை வைத்து நல்ல காரியத்தை பேசுங்க. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின கொத்து நல்லதா பேசுங்க. கெட்டதா பேசுனீங்கன்னு வச்சுக்க, பொல்லாத ஆவி நம் மீது வந்தது. ஜோனத்தான் நல்ல ஆவியை பெற்றவர், தன் உயிரை போல சிநேகித்தான் தாவீதை. அப்ப பகைச்சாரு தாவீது, அப்ப பகைச்சார், கொல்ல தேடுறாரு. தேவன் அவனை உருவாக்க விரும்பினபடினால் ஜோனத்தானை ஆத்துமா நேசிக்குது தாவீது. அந்த வேலையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்பெடுத்து வழி நடத்துவேன். ஏன் நாங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கிறோமா என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க தேவன் உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, சாமுவேலை போல நாங்கள் இணைந்து விட அல்லது